அனைவருக்கும் வணக்கம். பவர்பாயிண்ட்ல VBA கோட் பயன்படுத்தி ஒரு ஸ்லைடுக்கு 2 இமேஜஸை எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு இமேஜ் மட்டும்தான் ஒரு ஸ்லைடில் வர்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 இமேஜஸ் வந்து ஒரு ஸ்லைடில் வர்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா D:'ல நான் 2 ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். இமேஜஸில் ஆல்ரெடி வந்து நான் எல்லோ டெக்ஸ்ட், ரெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 8 இமேஜஸை வந்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரில் மை டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜ் பாத் 1ல் அந்த இமேஜஸ் என்னென்ன இமேஜ்லாம் அந்த ஒரு இமேஜ் வரணும், ரெண்டாவது இமேஜ் என்ன வரணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல முடிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம அந்த ஃபோல்டரோட பாத் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பவர் பாயிண்ட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பாயிண்டில் போயிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா இன்செர்ட்டில் போய்க்கணும். அதில் வந்து ஷேப்ஸ் அப்படின்னு போயிட்டு ஸோ நம்ம வந்து 2 இமேஜஸை கொண்டு வர போகிறோம். அதனால் 2 ஷேப்ஸை வந்து நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா உள்ளே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாறும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இன்செர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதில் டைட்டில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை போல்டு பண்ணிக்கோங்க. சைஸை எவ்வளோ தூரம் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு வந்து இமேஜஸை செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஹோம் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நேராக வந்து செலக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செலெக்ஷன் பேனில் இந்த 2 ரெக்டாங்கிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ முதல் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் 3 அப்படின்னு வருது. ரெண்டாவது ரெக்டாங்கிள் 4ன்னு வருது. இதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 5ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் 3 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மை இமேஜ் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. M ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், I ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துற மாதிரி மை இமேஜ் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் 4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மை இமேஜ் 2 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னா ஹோமில் செலக்டில் செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் போய் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறமா டெவலப்பர் அப்படிங்கிற மெனு மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த டெவலப்பர் மெனு உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபைலில் போகணும். அதில் மோர் அப்படிங்கிறத போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெவலப்பர் அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிக் ஆகலை அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டெவலப்பர் அப்படிங்கிற மெனு வந்து உள்ளே இருக்கும். இதில் வந்து வியூ கோடு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூ கோடை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இன்செர்ட் அப்படிங்கிற மெனுவுக்கு போயிட்டு மாடியூல் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் அந்த கோடு வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த கோடை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கு போகணும், இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ அதை வந்து அதில் கொடுக்கப்பட்ட இந்த கோடை அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் C கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து உள்ளே வந்து என்னாச்சு, அந்த கோடு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 இமேஜ் உள்ளே வர்றது மாதிரி நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த எக்ஸல் ஃபைலை நான் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் D:'ல ஆட்டோமேஷனில் நான் மை டேட்டா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இமேஜஸுடைய பாத் எல்லாமே நம்ம அதில் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் மை டேட்டா டாட் போட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து இமேஜஸ் செட் பண்ண தேவையான எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இல்லை ரன் அப்படின்னு மட்டும் கொடுங்க. ஸோ ரன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னெல்லாம் பாத் செட் பண்ணியிருக்கிறேனோ அது தானாகவே என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன செஞ்சிடும், அந்த ஒரு ஸ்லைடுக்கு 2 இமேஜஸை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடும், இன்செர்ட் பண்ணிடும்.
ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ஒரே ஒரு இமேஜ் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் 2 இமேஜ் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் வந்து நான் செட் பண்ண மாதிரியே உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ் செட் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு VBA தான் இந்த இது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது தேவை. இப்போ முதல்ல 2 விஷயத்த முதல்ல நல்லா கவனிக்கணும். என்னன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கணும். சரியா? இப்போ முதல்ல ஃபைலில் போய்க்கோங்க, போயிட்டு சேவஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் வந்து ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது என்ன முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் இல்லையா, கோடிங்ஸ் இருக்குல்ல, அந்த கோடிங்கோட சேர்த்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிகோலனில் ஆட்டோமேஷனில் போயிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மை ப்ரெசன்டேஷன் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கிறேன், வித் மேக்ரோ VBA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த சேவஸ் டைப்பில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக PowerPoint மேக்ரோ இனேபிள்டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மேக்ரோ வந்து உள்ளே இருக்கும், அந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் சேஞ்சஸ் பண்ணி திருப்பி ரீரன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டிகோலனில் ஆட்டோமேஷனில் அந்த ஃபோல்டர் அந்த ஃபைல் இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மேக்ரோ வந்து இனேபிள் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ இனேபிள் மேக்ரோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு திருப்பி அந்த ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நான் திருப்பி ஒரு தடவை இந்த 2, 3, 4, 5 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். அதை டேரெக்டாகவே டெலிட் கொடுத்துக்கோங்க. திருப்பி இந்த டெவலப்பரில் போங்க. இப்போ வியூ கோடு போங்க. போயிட்டு திருப்பி அகைன் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு திருப்பி அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன இமேஜஸ் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மாற்றம் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு திருப்பி அந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வந்து இந்த VBA மேக்ரோலாம் எனக்கு தேவையில்லை, ஸோ அப்படி நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ என்ன செய்யணும், அப்போது நான் வந்து ரிசல்ட்டை ஃபைலில் போயிட்டு சேவஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிறது அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபைனல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஃபைனல்னு கொடுத்துட்டு ஃபைனல் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இந்த சேவஸ் டைப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, PowerPoint ப்ரெசன்டேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேக்ரோ வந்து இல்லாமல் உங்களுக்கு அந்த அவுட்புட் மட்டும் இருக்கும். இப்போ சேவ் கொடுக்கும்போதே கேட்கும், மேக்ரோ ஃப்ரீ ப்ரெசன்டேஷனாக சேவ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு நமக்கு தேவையில்லை, அதனால் என்ன செய்யுங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இருந்தது. இதை நீங்கள் உங்கள் சிஸ்டத்துலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபைனலாக ஆட்டோமேஷனில் 2 ஃபோல்டர் இருக்குது, ஃபைல் இருக்குது. ஒன்று ஃபைனல் ப்ரெசன்டேஷன் மேக்ரோ இல்லாமல் இருக்கும், இன்னொன்று மை ப்ரெசன்டேஷன் மேக்ரோவோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.